ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 1 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கும் இதே மாதிரி பிரியாணி உதிரியாக வரணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 kg சிக்கனை கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு 1 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய 200 ml தயிர் தேவைப்படும். அதில் 100 ml தயிரை சிக்கனில் போட்டு ஊற வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் சிக்கன் சாஃப்டாக உங்களுக்கு வெந்து வரும். இன்றைக்கி பிரியாணி செய்ய 1 kg பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க, ஏன்னா அரிசி உடஞ்சிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 200 ml கடலை எண்ணெய் எடுத்துருக்கோம். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு கிராம் இருக்கணும். இப்போது 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 400 கிராம் பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் ஒரு 6 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். இது நல்லா வணங்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்தளவுக்கு பொன்னிறமாக வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் அரைக்கட்டு, அதாவது 2 கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தோட புதினா கொத்தமல்லியை சேர்த்து வணக்கும் போது பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இன்னொரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 ஸ்பூன் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண பிரியாணி மசாலா என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் ஃபேமிலின்ற இன்ஸ்டா பேஜில் வாங்கினேன். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இதை வணக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கலாம். நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போது 100 ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் அடுப்பு, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. தயிர் நல்லா கிளறினீங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தயிரும் வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 400 கிராம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது மீடியம் சைஸில் ஒரு 6 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா இது வணங்கட்டும். இந்த ஸ்டேஜில் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 90% தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இங்கே பாருங்கள், நமக்கு நல்லா வணங்கி ஒரு கிரேவி மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிரில் ஊற வச்ச சிக்கன் 1 kg ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுறலாம். சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் குக் ஆகட்டும். தட்டு போட்டு மூடி வைக்கலாம். சிக்கன் நல்லா வணங்கி அதில் தண்ணி நமக்கு பிரிஞ்சு வரும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதிலே 50% அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு 1 லிட்டர் 300 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
நம்ம நார்மலாக 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுவோம். நான் இந்த டைம் 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஏன் இந்த மாதிரி வாட்டரை ஆட் பண்ணேங்கிறத கடைசியில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் நான் 1/2 லெமன் புழிஞ்சிருக்கேன். எனக்கு தக்காளியில் புளிப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் தயிரும் புளிப்பாக இருக்கும், தக்காளியும் புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் லெமனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்கே ஒரு 4 டைம் கழுவிட்டு தான் அரிசியை நான் ஊற வச்சேன். ஸோ நான் தண்ணியை வடிச்சிட்டு நான் சேர்க்க போகிறேன். நீங்களும் அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிக்கோங்க. கிட்டத்தட்ட நான் 2 மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதே சமயம் உதிரி உதிரியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். நான் 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1 கிளாஸ் வாட்டர் வச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம், தக்காளி ஆட் பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம தண்ணி கிடைக்கும். அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் நல்லா செக் பண்ணிவிட்டு சிக்கனு ரைஸு தண்ணி ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் தட்டு போட்டு மூடி மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே 15 நிமிஷம் இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு 20 to 25 மினிட்ஸ் தம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடச்சிருக்கா. இதுக்கு மெயின் ரீசன் நான் தண்ணி கம்மியாக வச்சது தான். நீங்கள் இந்த டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊறணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.